ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம். இன்றைய சிறிய காணொலியில விசேஷமான பகல் பத்து இராப்பத்து என்று சொல்லக்கூடிய அத்தியன உற்சவம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெடுந்தாண்டகம் தொடங்கி தொடக்கத்தோடு முதல் நாள் 2ஆம் நாள் போயிட்டு இருக்கு. இதனுடைய பூர்த்தியில 10வது நாள் முடிச்சு பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம், அதை முடிச்சு அடுத்த நாள் பரமபத வாசல், சொர்க்கவாசல், வைகுண்ட வாசல்னு சொல்லக்கூடிய சேவை நடக்கும். அதுலேருந்து ராப்பது தொடங்கி வீணை ஏகாந்தத்தோட பெருமாள் புறப்பாட அப்படியே எல்லாருமே அனுபவிக்கக்கூடியது. பெருமாள் நமக்கு கிருபா கடாட்சம் பண்ணியிருக்கார். இந்த பூலோக வைகுண்டமான வந்தே வைகுண்ட பூபதி, அந்த வைகுண்டத்துக்கு யார் அதிபதியானவரோ அவரே சாக்ஷாத் ஸ்ரீ ராமபிரானால் ஆராதிக்கப்பட்ட அந்த குலதெய்வத்தை இங்க நமக்காக வடக்கே அழகா இங்க வந்து தெற்குன்னு அயோத்தியை வந்து இங்க லங்கையை பார்த்துட்டு இருக்கேன், உன்னை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன். விபீஷ்ண ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் நமது புண்ணிய பூமியான பாரத பூமியில 12 ஆழ்வார்களும் அவதரித்த இந்த புண்ணிய பூமியில, இந்த தமிழக தேசத்துல அருமையான ஸ்ரீரங்க கஷேத்திரம் முதல் கஷேத்திரம் திவ்ய தேசத்துல இந்த அத்தியன உற்சவம் நடக்கிறது. இதுக்கு ஆரம்பமானது எப்படி என்னாக்க பார்க்கலாகில் திருமங்கை ஆழ்வார், பரகாலன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் எத்தனையோ விதமான பெருமாள்கள்ல என்ன விதமா பாடனமோ பாடி காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரையும் நடந்தே யாத்திரையில பண்ணி சேவிச்ச பெரியவர். அவருடைய ஆச்சாரியனான நமக்கெல்லாம் பிரபன்ன ஜன கூடஸ்தரான சடகோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அவருடைய மோட்சத்துக்கான அந்த உற்சவாதிகளை ஏற்படுத்தினார். அந்த உற்சவமானது முன்னாடி ஆழ்வார்த்திலிருந்து நம்மாழ்வார் புறப்பாடாகி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இங்க எல்லா உற்சவம் நடக்குமோ அவ்வளவு அற்புதமா அவ புறப்பாடு ஏற்பாடு பண்ணி அது மாசக்கணக்காக நடந்து இருப்பா. அப்படி ஒரு விசேஷமா நடந்ததுதான். காலப்போக்கில் இப்ப எங்க கோவில்லயே நன்னா விமரிசை இன்னளவும் நம்பெருமாள் மகாராஜாவா இருந்து ஆளக்கூடிய நம்பெருமாள் ராஜாதிராஜன் சாக்ஷாத் மன்மதா என்று சொல்லக்கூடிய அந்த முடிவில்லதோர் எழில் அவர் அந்த பெருமாளானவர் நடத்தி இருந்திருக்கார். இதுக்கு திருமங்கை ஆழ்வார் அடித்தளம் பண்ணி அது விசேஷமா நடந்து வழி வழியா நமது ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மம், இந்த விசிஷ்டாத்வைத சிம்மமான நமது ஸ்ரீ ராமானுஜர் உடையவர் என்று சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாய ஆச்சாரியனால இது இன்றளவும் நடந்து கொண்டு கோயில் ஒழுங்கு மூலியமா நிர்விக்னமா நடந்துட்டு இருக்கு. அற்புதமான சேவை இது. இந்த விசேஷங்களை இங்க பதிவு பண்ணோம்னு தான் ரொம்ப ஆசையா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லாருமோ சேவியுங்கோள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு போய் ஒரு ராப்பத்து ஒரு 10 சேவிங்கோ, வைகுண்டாவசிக்கு போய் சேவிங்கோ. இதோட விசேஷம் சொல்லி மாளாது. அவன் அனுகிரகம், அவன் கிருபை இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அவன் கிருபையால எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கிரியா சம்ரக்ஷண சன்னதியிலேயே நம்பெருமாளா இங்க ஏழு இருக்கார் பெருமாள் இந்த பிராட்டியாரோட. இங்க 9ஆம் திருநாள் இதே நாச்சியார் இருக்கணும். 10வது வைகுண்டாவசி, மத்தியானம் திருமஞ்சனம் எல்லாமே காணொலியில போடுவோம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.